பெரியார் வந்து உண்மையிலே தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன செஞ்சாரு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கிஞ்சிற்று கூட அவருடைய சேவை என்பது கிடையாது. தூத்து வைத்து நல்லவற்றை நேரடியாக சொல்கிறார்கள், தீயவற்றை கூட நல்லவதாக காட்டுகிறார்கள். நீதி கட்சி வந்து அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் தலைமை ஏற்கவே சரியான ஆள் கிடையாது, அதனாலதான் பெரியார் கிட்டே அதை ஒப்படைச்சாங்க ஈவேரா கிட்டன்னு சொல்றாங்க. அது ஒரு தவறான கருத்து. நீதி கட்சி ஆட்சியில் இருந்த போது ஒரு தமிழர் கூட அதில் பதவியில் கிடையாது. அவர் தமிழர் அல்லாதவராக இருந்த காரணத்தினாலும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு துணையாக தொடர்ந்து அவர் இருந்து கொண்டிருந்த காரணத்தினாலும் அவர் அங்கே வந்து பதவியில் கொண்டு வந்து அமர வைக்கப்பட்டார். நாடு சுதந்திரம் அடைந்து சொல்லிட்டு எல்லா ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் கொண்டாடும் போது அந்த நாள் வந்து துக்க நாள், அந்த நாளை வந்து கொண்டாடக்கூடாது, ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர் மனம் போக்கிலே இங்கு அரசியல் செய்ய முடியாத என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவர் அதை துக்க நாளாக அவர் சொன்னார். 1938 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணி அவர் சிறைக்கு சென்றதை மறக்க முடியாது இல்லையா? பெரியார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இங்கே இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் இந்தி பண்டிட்களை, இந்திய ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தியவர் திரு ஈவேரா தான். அதற்கான துவக்கத்தை ஈரோட்டில் செய்தவர். திராவிட நாடு திராவிடர்கள் முதல்ல பேசினார், அப்புறம் தமிழ்நாடு தமிழர்கள் சொன்னார், திரும்பவும் திராவிட நாடு திராவிடர்கள் மாறிட்டாரு. எதனால இந்த இது மாற்றம்? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அவர் தமிழ்நாடு தமிழர்கள் சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து திராவிடர்கள் சொல்ற மாதிரி ஏன் மற்ற மாநிலங்கள் சொல்ல மாட்டாங்க? தமிழ்நாட்டில் ஏன் அந்த அளவுக்கு திராவிட முக்கியத்துவம் இருக்கு? திராவிடம் என்ற சொல்லை இவர்கள் தமிழுக்கு இணையாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். பெண்ணுரிமை பேசுற எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஈவேரா தான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. கருப்பையை அறுப்பது, சடையை வெட்டி கொள்வது, தாலியை எடுப்பது, இதெல்லாம் தான் விடுதலை என்று பார்க்கிறார். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற வார்த்தையை அதுவும் சொல்றாரு. மனம் போன போக்கில் நீங்க வந்து உங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கான இயற்கையினுடைய நியதி என்ற ஒரு தோற்றத்தை அவர் தருகிறார். அவர் இதுதான் பெண் விடுதலை என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அவர் வருகிறார். திருமண முறையே கூடாது என்று சொல்லிவிட்டு எதற்காக நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள்? அண்ணா இருக்கிற வரை பெரியார் ஈவேராவுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. அதற்கு பிறகுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பெரியார் சிலைகள் வைப்பது என்பது அதற்கு பிறகுதான். அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தினுடைய கைப்பிடிகள் திராவிட முன்னேற்றங்களும் தொடர்ந்து இருப்பதற்காகவும் திரு அண்ணாதுரைக்கு மேலாக திரு ஈவேராவை கொண்டு வந்து வைத்து ஒரு புதிய பிம்பத்தை அவர் கட்டமைத்தார். திரு மு கருணாநிதியுடைய சுயநலத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட பிம்பம் இது மக்கள் ஏற்றுக்கொண்ட பிம்பம் கிடையாது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு சக்திவேல் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுடைய வந்து மோதல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. பெரியார் வந்து தமிழ் மண்ணுக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு சீமான் வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீமான் அவர்களை எதிர்த்து நிறைய அமைப்புகளும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பெரியார் வந்து உண்மையிலே தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன செஞ்சாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க? திரு ஈவேரா அவர்களை பொறுத்தவரை, பெரியார் சொல்லக்கூடிய ஈவேரா பொறுத்தவரை, சரி, ஓகே, தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டிற்கோ ஒரு கிஞ்சிற்று கூட அவருடைய சேவை என்பது கிடையாது. அதாவது சிறிதளவு கூட கிடையாது. அதுதான் உண்மை. ஆனால் அவர் செய்த பணிகள் வந்து அளிக்கப்பட்ட தோற்றம் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இந்த தமிழ் தேசியம் உருவாவதற்கும் தமிழர்களுடைய உரிமைகளை காப்பதற்கும் அவர்தான் துவக்கத்திலிருந்து ஆதியிலிருந்து இருந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த தோற்றம் என்பது தவறானது. தொடர்ந்து திரு ஈவேராவினுடைய வரலாறுகளை பார்த்தால் அவருடைய வரலாறு என்பது எந்த கொள்கை அடிப்படையிலும் கிடையாது. அவருடைய வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செயல்பாடு திட்டங்களை வைத்து அந்த நகர்வும் கிடையாது. அவருடைய செயல்பாடு என்பது எதிர்வினையாற்றுவது. சரி, அவருடைய காலத்தில் அவர் சந்தித்த நாளில் அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப எதிர்வினையாற்றுவது. அப்படி எதிர்வினையாற்றுவதை அத்தனையும் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே தொகுத்து வைத்து அது பெரியாருடைய கருத்து, ஈவேராவுடைய கருத்து என்று அவர்கள் பரப்புகிறார்கள். அதாவது நல்லதை மட்டும் தொகுத்து வச்சிருக்காங்க, தீயதை மறைச்சு வச்சிருக்காங்க. நல்லன தீயன ரெண்டையுமே தொகுத்து வச்சிருக்காங்க. நல்லவற்றை நேரடியாக சொல்கிறார்கள், தீயவற்றை கூட நல்லவதாக காட்டுகிறார்கள். ரெண்டும் அவங்க செஞ்சிருக்காங்க. எதிர்வினையாற்றக்கூடியவர், அதாவது கொள்கை கிடையாதுன்னு சொல்றேன். கொள்கை கிடையாது, செயல்பாடு கிடையாது. அவர் கொண்டிருந்த ஒரு உள்ளார்ந்த கொள்கை, அவர் கொண்டிருந்த உள்ளார்ந்த கொள்கை என்பது என்னவென்றால் தான் சார்ந்திருந்த சமுதாயத்திற்கு தான் யாரையெல்லாம் வந்து இந்த அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு
அப்பொழுது அவர் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு என்பது அவர் சார்ந்திருந்த சமுதாயத்தை ஒட்டியே வந்து அவருடைய நிலைப்பாடு முழுமையாக இருந்தது. அவருடைய வரலாறு முழுமை பார்த்தோமா தெரியும். அவர் 1918ஆம் ஆண்டு தான் வந்து அவர் காங்கிரஸுக்கே வர்றாரு. ஆமாம். அவர் ஏறக்குறைய அப்பொழுது அவருக்கு வயது 50 வயது, 48 வயதில் தான் அவர் வர்றாரு. அவர் அப்புறம் 48 வயதில் வரும்போது அவர் யார் மூலமாக வருகிறார் என்று பார்த்தா அவருடைய சமுதாயத்தை சார்ந்த வரதராஜ நாயுடு என்பவருடைய மூலமாக தான் முதல்ல வர்றாரு அவர். அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் வர்றாரு. திரு ராஜாஜி அவர்களுடைய பின்னணியில் தான் வர்றாரு அவர். எதற்காக வந்தார் என்றால், அப்பொழுது காங்கிரஸில் வந்து அன்றைக்கு இருந்த நீதி கட்சியை, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக காங்கிரஸில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பிற்கு அவரை வந்து அந்த பொறுப்பில் கொண்டு வரதுக்காக அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். எனவே அவருடைய செயல்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய துவக்கமே அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலைக்காக கிடையாது, ஒன்றை எதிர்ப்பதற்காக அவர் வந்தவர். எதை எதிர்க்க வந்தார் அவர்? அவர் அன்றைக்கு இருந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய செயல்பாடுகளை, அதாவது நாங்கள் இந்த திராவிடர்களுக்கு நீதி பெற்றுத்தரோம், தென்னிந்தியாவிற்கு உரிமை பெற்றுத் தருகிறோம் என்று பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான எங்களுடைய செயல்பாடுகளை வகுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிய நீதி கட்சி என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்க தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு காங்கிரஸில் அப்பொழுது தேவைப்பட்டது சில. அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டவர் தான் திரு ஈவேரா. எனவே அவருடைய அரசியல் துவக்கமே தான் சார்ந்திருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதார் அந்த நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தை எதிர்த்து ஆரம்பிப்பதற்காக சரி காங்கிரஸில் இணைக்கப்பட்ட ஒரு வரலாறு தான். ஆனால் பின்னால வந்து காங்கிரஸ் விட்டு அவரே விலகிறாருங்களா ஐயா? காங்கிரஸில் இருந்தவர் விலகினாலும் கூட தொடர்ந்து அவருடைய வரலாறை வந்து பாதி மறைக்கப்படக்கூடிய காரணத்தினால நீங்கள் வந்து பல பேர் வந்து அவர் காங்கிரஸை எதிர்த்தாரு, காங்கிரஸை வந்து அவர் எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை தான் கொடுத்து கொண்டு இருந்தார். உறுதியாக நல்ல அவருடைய வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை அவர் ஒரு காலம் எதிர்க்கவில்லை. காங்கிரஸ் எதிர்ப்பது போல ஒரு மனப்பான்மையை ஒரு சில காலங்கள் உருவாக்கினார். இப்போ 1925-26 வரை காங்கிரஸில் தான் இருக்கார். அதற்கு பிறகு 29 வரை செங்கல்பட்டில் நடந்த அந்த சுயமரியாதை மாநாட்டில் கூட அவர் வந்து காங்கிரஸில் இருக்கார், விலகலை, சுயமரியாதை சங்கம் ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு 1931 காங்கிரஸில் இணைவதற்கு காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1934 வரை கூட அவருடைய செயல்பாடுகள் என்பது காங்கிரஸில் சேருவதற்கான அந்த முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். பல பேர் சொல்லுவாங்க அவர் வந்து அரசியல் ரீதியாக வந்து அவருக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது, அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அரசியல் ரீதியாக கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சுயமரியாதை சுதேசி இயக்கம்னு ஒரு கட்சியை நடத்தினார் அவர். அதில் வந்து திரு ஜீவா, திரு சிங்கார வேல் போன்றவர்கள் அதில் இருந்தாங்க, அவருடைய பயணம் செய்தவர்கள். அதுக்கப்புறம் தான் ஆமாம், நீதி கட்சிக்கு அவர் வந்தது கூட அதற்கு பிறகு எல்லாரும் பல பேர் சொல்லுவாங்க நீதி கட்சிக்கு அவர் வந்தார். நீதி கட்சியுடைய வரலாறு, நீதி கட்சி வந்து அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் தலைமை ஏற்கவே சரியான ஆள் கிடையாது, அதனால தான் பெரியார் கிட்டே அதை ஒப்படைச்சாங்க ஈவேரா கிட்டன்னு சொல்றாங்க. அது ஒரு தவறான கருத்து. நீதி கட்சி என்பனுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவருடைய நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது ஒரு தமிழர் கூட அதில் பதவியில் கிடையாது. 1920 நீதி கட்சியில் வந்து ஒரு தமிழர் கூட அதனுடைய தலைவர் இருந்தது கிடையாது. தொடர்ந்து 1916 வச்சுக்கோங்க, சரி, அது ஆரம்பிச்சதுலேருந்து 1938 தான் இவர் ஆகிறாரு. அது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பல முறை இப்பொழுது இருக்கிற அமைச்சர் நம்ம தியாகராஜன் இருக்காருங்க, அவருடைய தந்தை, அவருடைய தாத்தா இருக்கார் பிடி ராஜன். அந்த பிடி ராஜன் பல முறை நீதி கட்சியுடைய தலைவருக்காக அதில் போட்டி போடுவதற்கு முயற்சி செஞ்சார். இதே திரு ஈவேரா அவர்கள் தஞ்சையில் நடைபெற்ற அந்த நீதி கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டத்தில் அவருக்கு எதிராக இருந்த முனுசாமி நாயுடு அவர்களோடு சேர்ந்து இவரை துரத்தி அடித்தார். இதெல்லாம் வரலாறு. வேலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் திரு பிடி ராஜனால் வந்து ஓரளவுக்கு மேலே அவரால் போட்டி போட முடியவில்லை, துரத்தி அடிக்கப்பட்டார் திரு பிடி ராஜன். இந்த வரலாறுகள் இப்படி இருக்கும்போது எனவே அந்த நீதி கட்சியில் தமிழர்கள் பதவிக்கு வர முடியாது. அவன் நீதி கட்சி அது எழுதப்படாத சட்டம். அப்படிப்பட்ட நீதி கட்சியில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. 1936 நடைபெற்ற தேர்தலில் மாபெரும் சரிவை சந்திச்சு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை போகும்போது காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்பொழுது கூட அங்கே தமிழர்களை பதவி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எண்ணத்தில் இருந்தாங்க. அதனால தான் தமிழர் அல்லாத திரு ஈவேரா அங்கே தலைவராக்கப்பட்டார். அவர் ஒருவேளை தமிழராக இருந்தால் அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்க மாட்டாங்க. உறுதியாக தமிழராக இருந்தால் அந்த பதவியை கூட அவர் அடைந்திருக்க முடியாது. அவர் தமிழர் அல்லாதவராக இருந்த காரணத்தினாலும் அவர்
தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு துணையாக தொடர்ந்து அவர் இருந்து கொண்டிருந்த காரணத்தினாலும் அவர் அங்கே வந்து பதவியில் கொண்டு வந்து அமர வைக்கப்பட்டார். ஆகஸ்ட் 15 1947 நாடு சுதந்திரம் அடைச்சு சொல்லிட்டு எல்லா ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் கொண்டாடும் போது அந்த நாள் வந்து துக்க நாள், அந்த நாளை வந்து கொண்டாடக்கூடாத ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடைபெற்று ஒரு இந்தியா என்று விடுதலை பெற்ற அந்த சூழ்நிலையில் அந்த விடுதலை என்பது அந்த விடுதலை போராட்ட காலங்களில் பல்வேறு எண்ணங்கள், இது கூட்டாட்சியாக இருக்க வேண்டும், இங்கே வந்து எல்லா மக்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும், இப்படி போன்ற அடிப்படைகளை வைத்து ஒரு விடுதலை போராட்ட இயக்கங்கள் நடைபெற்று அதன் காரணமாக விடுதலை கிடைக்கப்பெற்றது. அப்படிப்பட்ட அந்த விடுதலையை பயன்படுத்தி நாம் அந்த சமூக நீதிக்கான அந்த பயணத்தை தொடர்வதற்கான அந்த முயற்சிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் திரு ஈவேரா அவர்களை பொறுத்தவரை நான் முன்பே சொன்னது போல அவருக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, செயல்பாடு திட்டங்களும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய கட்சி இருந்த அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விடுதலையை வந்து தன்னால் செயல்பட முடியாதுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாரு. அவர் விடுதலை பெற்ற இந்தியாவில் தன்னால் செயல்பட முடியாது என்ற காரணத்தினால தொடர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் விதைக்கிறார். அப்படியே அவருடைய எண்ணத்துக்கு எதிராக விடுதலை கிடைக்கக்கூடிய காரணத்தினால அது துக்க நாள்னு சொல்கிறார். நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா, அவர் துக்க நாள்னு சொன்னதுக்கு காரணம் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர் மனம் போக்கிலே இங்கு அரசியல் செய்ய முடியாத என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவர் அதை துக்க நாளாக அவர் சொன்னார். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து சுதந்திரம் பெற வேண்டியது வந்து பிரிட்டன்லேருந்து மட்டும் கிடையாது, பிராமணர்கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெறணும்ல, இங்கே அவர் போயிட்டாருன்னா பிராமணர் நம்ம அடிமையாக இருக்க மாதிரி இருக்கும்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீதி கட்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை நீதி கட்சியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிராமணர் அல்லாத சங்கத்து அதுக்கான ஒரு சமூக நீதிக்காக தொடர்ந்து அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் 1921 நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருந்தது. இங்கே இந்த முதல் இடஒதுக்கீடு இருந்துச்சு, ஆணையெல்லாம் பிறப்பித்தது நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த இடஒதுக்கீடில் பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்துச்சு. 1947 வரைக்கும் 1952 வரை இந்தியாவில் வந்து பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்துச்சு. பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு, பிராமணர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு, எப்படி அப்படின்னு இடஒதுக்கீட்டு முறையே என்பது யாருக்கு கிடைக்க வேண்டுமோ, சமுதாயத்தில் அழுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில் அழுத்தப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கான போராட்டம் நடைபெறவில்லை தமிழகத்தில். தமிழகத்தில் அன்றைக்கு இருந்த சென்னை அந்த மாகாணத்தில் நடைபெற்ற அந்த போராட்டம் என்பது பிராமணர்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்கு நடைபெற்ற போராட்டம். அப்போ அன்றைக்கு இருந்த எல்லா சமுதாயமும், நீங்கள் யார் எடுத்த நாடார், தேவர், வன்னியர், இப்படி எந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் பசி பட்டினியோடு வறுமையோடு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு அல்லல் படக்கூடிய நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பதவிகளுக்கோ அல்லது கல்விக்கோ ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இன்றைக்கி நீங்கள் தேவர் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர்கள் வந்து அங்கே அன்றைக்கு இருந்த இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தின் கீழே அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் எல்லா சமுதாயமும் இருந்துச்சு. ஒவ்வொரு சமுதாயமும் தனித்தனியாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் அன்றைக்கு யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்களோ, பிராமணர், அந்த பிராமணர்களுக்கு இணையாக யாரெல்லாம் அதிகாரத்தில் இருந்தார்களோ அவர்களுக்குள் நடந்த போராட்டம் தான் பிராமணர் அல்லாதவர்களுக்கான போராட்டம். அது வந்து அதனுடைய நீட்சி தொடர்ச்சியாக அதில் கலந்து கொண்டவர் தான் திரு ஈவேரான்னு கூட சொல்லலாம். 1938 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணி அவர் சிறைக்கு சென்றதை மறக்க முடியாதுல்ல யாருமே. 1938 வரை அவர் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழகத்தில் வந்து 1918 எப்பொழுது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் நிர்மாண திட்டம் என்ற பெயரில் இந்தியா முழுவதும் இந்தி படிக்கப்பட வேண்டும் என்று அந்த நிர்மாண திட்டத்தில் 10ல் 1 அது இந்தி படிக்கப்பட வேண்டும், கல் கடைகள் ஒழிக்க வேண்டும், கல் உண்ணாண்மை, மது ஒழிக்கப்பட வேண்டும், அதில் ஒரு திட்டம். அதனால தான் 500 தென்னமரம் வெட்டுறான்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தில் ஒன்று தான் வந்து இந்தி என்பது திணிக்கப்பட வேண்டும், படிக்கப்பட வேண்டும் சொன்னார் காந்தி. அதை எதிர்த்து 1918ஆம் ஆண்டே ஆரம்பித்து விட்டார்கள் தமிழர்கள். ஹிந்தி போராட்டம் ஆரம்பிச்சு பெரியார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இங்கே இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி விட்டது. 1918 காந்தி எப்போ வந்து
நிர்மாண திட்டம் என்ற பேரில் இந்தியை திணிக்க வந்தவர் அன்றைக்கே தமிழர்கள் கொதித்தெழுந்து இந்தியை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எல்லா தமிழகத்தில் நடைபெற்ற எல்லா மாநாடுகள் கூட்டங்கள் அத்தனையிலும் தமிழர்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் வந்து இன்னைக்கு ஹிந்தி வராதுக்கு காரணமே பெரியார் தான், பெண் விடுதலை இந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம்னா அது காரணமே பெரியார் தான், இந்த அளவுக்கு பெண்கள் சுதந்திரம் நடமாடுறாங்கன்னா எல்லாத்தையுமே காரணம் பெரியார் தான் சொல்றாங்க. முதல்ல தமிழகத்தில் இந்தி பண்டிட்களை இந்திய ஆசிரியர்களை உருவாக்குவதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தியவர் திரு ஈ. வேரா தான். அதற்கான துவக்கத்தை ஈரோட்டில் செய்தவர் 1922 செய்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் தான் இருந்தார். காந்தியினுடைய நிர்மாண திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவருக்கு காங்கிரஸில் அவருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு எங்கே வந்தது? நிர்மாண திட்டத்தில் அவர் வேறுபாடு கிடையாது. காந்தியினுடைய நிர்மாண திட்டத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தார். அப்பொழுது நடைபெற்றது அரசியல்ல சுயராஜ்ய கட்சி என்பது அரசியலில் போட்டி போட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தது. போட்டி போடுவதா இல்லையா ஒரு பெரிய கேள்வி தொடர்ந்து காங்கிரஸ் இருந்துச்சு. 1920 நடைபெற்ற அந்த தேர்தலில் முதல் முறை நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டி போடவில்லை, காங்கிரஸ் போட்டியிடவில்லை. அதன் காரணமாகத்தான் நீதி கட்சி ஜெயிச்சது, வெற்றி பெற்றது, ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு அடுத்த தேர்தலையும் நடைபெறவில்லை. மூன்றாவது முறையாக நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டியிட்டது, நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. அதை அது அப்படி படுதோல்வி அடைந்த போது இந்த சுயராஜ்ய கட்சியினுடைய வெற்றி என்பது நீதி கட்சியினுடைய தோல்வி, நீதி கட்சியினுடைய தோல்வி என்பது திரு ஈ. வேரா சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருப்பதிலிருந்து அவர்களை தள்ளி வைப்பதற்கான ஒரு நிகழ்வாக இருந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே சுயராஜ்ய கட்சி அங்கே போட்டியிடுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவர் என்ன சொன்னார் என்றால், காங்கிரஸ்லேருந்து கூறினார் என்றால், ஒருவேளை சுயராஜ்ய கட்சியினருக்கு நம்ம முழு அதிகாரத்தை கொடுத்தால் காந்தியினுடைய நிர்மாண திட்டத்தை செயல்படுத்த முடியாது. அப்படி காந்தியினுடைய நிர்மாண திட்டம் என்ன என்றால் இந்தியை திணிக்கிறது, மறைமுகமாக இந்தியை திணிப்பது அந்த நிர்மாண திட்டத்தில் இருக்குது. 1925 திரு ஈ. வேரா காங்கிரஸிலிருந்து வெளிவதற்கான முக்கியமான காரணம் சுயராஜ்ய கட்சியினுடைய கை ஓங்குகிறது, அந்த கை ஓங்கினால் நிர்மாண திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்ற ஏக்கத்தின் காரணமாக தான் அவர் வெளியே வர்றாரு. அப்ப இந்தியை திணிக்க முடியவில்லை என்ற காரணத்தினால தான் திரு ஈ. வேரா வெளியே வர்றாரு. இதுதான் நீங்க பார்க்கணும். அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் வலுவடைந்தது. 1936 இந்திய எதிர்ப்பு மட்டும் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது தமிழகத்தில். அது ஈழத்து அடிகள்லாம் நாவலர் சோமசுந்தர பாரதியார், மலைமுறை அடிகள் இவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் இறங்கி அவர்கள் உலக தமிழர்கள் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழர்கள் மாநாடு 1, 2, 3 என்று நடத்தி கொண்டு வருகிறார்கள். வருடம் நடத்துகிறாங்க. 4வது மாநாடு தான் 1937 டிசம்பரில் இதில் நடக்குது, திருச்சியில் நடக்குது. அதில் தான் நீங்கள் முதல் முறையாக இவரையே பார்க்க முடியும், திரு ஈ. வேரா கலந்து கொண்டிருக்க பார்க்க முடியும். அதற்கு முன்பு ஈ. வேரா இருந்தாரா என்றால் இருந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டா இருக்கிறாரா என்ன? கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஈழத்து சிவானந்த அடிகள் இந்த இந்தியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுவரொட்டி அடித்து இதை வெளியிட வேண்டும், திரு ஈ. வேரா ஆசிரியராக கொண்டு வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய குடியரசு இதழில் வெளியிட வேண்டும் என்பதற்காக ஈரோடு செல்கிறார். ஈரோட்டில் திரு ஈழத்து சிவானந்த அடிகளை சந்தித்த ஈ. வேரா இதை நான் கண்டிப்பாக வெளியிட முடியாது, நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு ஈழத்து சிவானந்த அடிகள் மிகப்பெரிய செலவில் அவர் எல்லாருக்கும் நேரடியாக அஞ்சல் வழியாக அதை அனுப்பி வைத்தார். தமிழ்நாடு முழு அனுப்பி இவரே பண்ணிடுறாரு, நேரடியாக பண்ணிடுறாரு. இது எது என்ன காட்டுது? அவர் இந்திய அவரும் இந்தியை எதிர்த்தார் என்பதை காட்டுகிறதா? இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய இந்திய எதிர்ப்பு என்பது 1938 வருவதற்கு முன்பு அவர் இங்கே இருந்தார், செயல்பட்டார், இருந்தார். அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை எதிர்ப்பது தான் அவருடைய நோக்கம். இந்திய எதிர்ப்பு அவருடைய நோக்கம் கிடையாது. பல முறை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுது இந்தியை திணிப்பது போலவே இன்னொன்றும் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்தே மாதரம் பாடல் இருக்கு பாருங்க. இந்த வந்தே மாதரம் பாடலில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி, அப்போ 1936 நடைபெற்ற தேர்தலில் அவர்கள் நாங்கள் மாநிலங்களில் ஆட்சியில் வரும்போது வந்தே மாதரம் பாடலை நாங்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் பாடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். வந்தே மாதரம் பாடல் என்பது மத ரீதியான ஒரு பாடல். அதை பாடுவதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிகப்பெரிய அளவில் முஸ்லீம் லீக் கட்சியினர் போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் பெரியார். அவர் இந்திய எதிர்ப்பு போராடவில்லை, வந்தே மாதரம் பாடலை எதிர்ப்பதற்கான போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டு வந்தார். தமிழ்தாய் வாழ்த்தி அவர் அவமதிச்சார்னு சொல்றாங்க. அது பின்னால இப்போ இந்த இந்திய எதிர்ப்புல கலந்து கொள்ளாமல் இதில் கலந்துக்கிட்டு இருந்தார்.
ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு வரவும் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த வந்தே மாதரம் பாடலை நாங்கள் நிறுத்திடுறோம் பாடலைன்னு சொல்லிட்டாங்க. எப்போ? 1937. அப்படி சொன்ன பிறகு திரு ஈவேரா காங்கிரஸை எதிர்ப்பதற்கான ஒரு கருவியை தேடினார். அந்த கருவி தான் தமிழர்கள் நடத்தி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1937 டிசம்பரில் நடைபெற்ற 4ஆம் தமிழர்கள் மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். அந்த மாநாட்டுக்கு முன்பு 3 மாநாடு நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த 3 மாநாட்டிலும் கலந்து கொள்ளாதவர் அப்பொழுதுதான் வந்து கலந்து கொள்கிறார். அதாவது ஹிந்தி அவர் எதிர்ப்புன்னு நினைச்சது ஹிந்தி மொழிக்காக கிடையாது, காங்கிரஸ் எதிர்ப்பு காரணம் அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நாங்கள் காங்கிரஸை எதிர்ப்பதற்காக ஒரு கருவியாகத்தான் இந்திய எதிர்ப்பை பயன்படுத்தினே தவிர இந்தி எதிர்ப்பது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல என்று சொல்லியிருக்காரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் 1960 அதாவது இப்போ இந்த இதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இந்திய எதிர்ப்பு இதிலே பார்த்தீங்கன்னா ராஜாஜி பதவி விலகிறாரு. 1939 ராஜாஜி பதவி விலகிறார். பதவி விலகிய உடனே காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் பொறுப்புகளை துறக்கிறார்கள். அப்படி துறக்கும் போது திரு ஈவேரா என்ன சொல்றாரு? உடனே சொல்றாரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்றாரு. ஈழத்து சிவானந்த அடிகள் மற்ற இந்திய எதிர்ப்பு போல கிடையவே கிடையாது. நீங்க இந்திய திணிப்போம் என்ற அந்த அரசு ஆணையை ரத்து செய்தால் ஒழிய நாங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம், தொடருவோம் என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி முடிந்து விட்டது, இனிமேல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தேவையில்லை என்று அன்றைக்கு அறிவித்தவர் இவர் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்கு இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் தான் 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எல்லாருக்கும் தெரிந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் கலந்துக்கிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் திரு ஈவேரா. எதுக்கு காவல்துறையில துப்பாக்கி சும்மா இருக்குது? காவல்துறையில் துப்பாக்கி இருக்கு, நீங்க எல்லாம் பயன்படுத்துங்க, இவர்களெல்லாம் வந்து நீங்க வந்து வெளியே காளிகள் இப்படி வந்து கடுமையான முறையில் கேவலப்படுத்தி அந்த இந்தி எதிர்ப்பாளர்களை கொச்சைப்படுத்தியவர் தான் ஈவேரா. அதில் வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது. எனவே நீங்க நிலைப்பாடு நான் சொன்னது மாதிரி ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடியவர் தான் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப. அவருடைய 1918 1900 நீங்க இந்த 2வது இந்திய எதிர்ப்பு வரைக்கும் இந்திய எதிர்ப்புலேயே பாருங்க, இந்தியை திணிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. காங்கிரஸை எதிர்ப்பதற்காக இந்தியை சேர்க்கிறார். பின்பு நான் வந்து காங்கிரஸை எதிர்ப்பதற்காக தான் பயன்படுத்தினேன்னு சொன்னார். காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடில் இருந்த போது 1965 இந்திய எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக செயல்படுது. இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் நீங்க சொல்றது நல்லா புரியுது. ஆனா வந்து திராவிட நாடு திராவிடருக்குன்னு முதல்ல பேசினாரு, அப்புறம் தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னாரு, திரும்பவும் திராவிட நாடு திராவிடர்னு மாறிட்டாரு. எதனால இந்த இது மாற்றம்? அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அவர் தமிழ்நாடு தமிழர்கள்னு சொன்னது கிடையாது. தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை நாவலர் சோமசுந்தர பாரதியார் 1936 அவர் சொல்லிட்டார். தமிழ்நாடு தனியாக பிரிக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நமது உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இப்போ கடைசியாக வந்து அவர் நான் சொன்னது போது 1937 தான் அவர் சேர்றாரு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சேர்றாரு. அது ஒரு 6 மாதத்தில் 1938 செப்டம்பர் மாதம் 11 சென்னை சீரணி அரங்கத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு அந்த மாநாடு, திருச்சியிலேருந்து வந்தவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடைபெறுகிறது. நீங்கள் வந்து பல பேர் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா முதலில் ஈவேரா தான் வந்து இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை சென்னையில் நடைபெற்ற அந்த மாபெரும் கூட்டத்தில் வந்து அறிவிச்சான்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. அந்த கூட்டத்திலும் கூட மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியார் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஈவேரா வைத்த கோரிக்கை என்னவென்றால் தென்னிந்தியாவை பிரித்து ஆங்கிலேயர்களுக்கு கீழ் செயல்படக்கூடிய ஒரு டொமினியன் அந்தஸ்து உள்ள, அதாவது அவர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு நாட்டை பிரித்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு அந்த கோரிக்கை வச்சார். இது வந்து ரொம்பவே மறைச்சிட்றாங்க. ஆனால் ஒரு வாரம் கழித்து வந்த அன்றைய விடுதலையில், குடியரசு விடுதலை பத்திரிகையில் அன்றைக்கு எழுதுகிறார்கள், திரு ஈவேராவும் சேர்ந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்று கோரிக்கை வைத்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு வந்த பத்திரிகைகள் தினமணியோ அல்லது சுதேசமித்திரனோ இந்த எந்த பத்திரிகையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிந்து போன்ற பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து 2 பேர் தான் வச்சாங்க. அதாவது சோமசுந்தர பாரதியாரும் அதே மாதிரி மறைமலை அடிகள் 2 பேர் மட்டும்தான் அந்த கோரிக்கை வைத்தாங்க. இவர் வைத்த கோரிக்கை தென்னிந்தியாவை பிரித்து டொமினியன் உள்ள ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்று தான் அவர் கோரிக்கை வச்சார். ஆனால் ஒரு வாரம் கழித்து வந்த அந்த குடியரசு இதில் வந்து தவறுதலான அவர் சேர்ந்து கேட்டது போல் அவர் கோரிக்கையை வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு ஒரே வாரத்தில்
அவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு திராவிட நாடு திராவிடருக்கே என்ற கருத்தை முன்வைத்தார். எனவே அவர் வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எந்த வகையிலும் கோரிக்கை வைக்கவில்லை, அதை மாத்துறாரு. அவர் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்று கேட்க வேண்டிய நேரத்தில் எப்பொழுதுமே கேட்கல. அவர் அப்படி கேட்டிருந்தால், தமிழ்நாடு தமிழருக்கே என்று கேட்டிருந்தால், தமிழ்நாட்டினுடைய வட எல்லை போராட்டங்கள் நடந்த போது அதில் கலந்து கொண்டவர்களை கொச்சப்படுத்தி இருக்க மாட்டார். இவர்களுக்கு பிழைப்பு கிடையாது, இவர்களுக்கு வசதி கிடையாது, வக்கற்றவர்கள், இவர்கள் தங்களுடைய பிழைப்புக்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று திருப்பதி போராட்டம், திருத்தணி போராட்டத்தை எல்லை மீட்பு போராட்டங்கள் நடத்தியவர்களை கொச்சைப்படுத்தினார். அதே போல அது கொச்சைப்படுத்தினார். அது இரண்டாவது, அது இறந்து போனவர்களை கொச்சைப்படுத்தினார். இரண்டாவது, இந்த தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளை தமிழ்நாட்டினுடைய பகுதியோடு இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது அப்பொழுது இருந்த மாநிலங்களுடைய பிரிவினைக்காக இருந்த அந்த குழுவினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த திரு பணிக்கர் என்பவர்கிட்ட போய் அதெல்லாம் தேவையே கிடையாது, அங்கெல்லாம் மலையாளிகள் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இணைக்கப்பட வேண்டாம் என்று சொன்னவர் இதே ஈவேரா தான் சொன்னார். பத்திரிகைகள்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி தென்னில்லை அந்த கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெலாம் இணைப்பதற்கான எந்த விதமான போராட்டங்களையும் நிகழ்வுகளையும் அவர் நடத்தவில்லை. அவர் இந்த திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொன்னதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டிலிருந்து எல்லை பகுதிகளை வந்து பிடுங்குவதற்காக பிற மாநில பகுதிகள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்றவர்கள் முயற்சித்த போது அவர்களுக்கு உறுதுணையாக தான் அவர் செயல்பட்டாரே தவிர தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை. தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராடி தமிழகத்தினுடைய தென்னெல்லை வட எல்லையில் சில பகுதிகளை பெற்ற பிறகு மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்த பிறகு தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கோரிக்கையை அவர் வைத்து அந்த பெயர் மாற்றம் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது போன்ற ஒரு தோற்றத்தை தான் அவர் தந்தார். 1956 மொழிவாரி மாநிலம் எல்லாமே பிரிக்கப்படுதுங்க. முதல்ல வந்து ஆந்திரா, அதுக்கப்புறம் கர்நாடகா, ஒவ்வொரு மாநிலங்களும் பிரிக்கப்படுது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஒவ்வொரு மாநிலமும் பிரித்த பின்னும் கூட தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே வந்து தமிழ்நாடு திராவிடன்ற என்னன்றது மக்களுக்கே சந்தேகமாக இருக்க அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து திராவிடர்கள் சொல்கிற மாதிரி ஏன் மற்ற மாநிலங்கள் சொல்ல மாட்டாங்க? தமிழ்நாட்டிலேயே அந்த அளவுக்கு திராவிட முக்கியத்துவம் இருக்குது. தமிழகத்தில் வந்து திராவிடம் என்பது ஒரு பொய்யான ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்ட செயல் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. மக்களே நம்புறாங்க. இருக்கக்கூடிய திராவிடம் என்று சொல்ல வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொண்டதா பெரும்பான்மை ஏற்றுக்கொண்டதா பொருள் கிடையாது. திராவிடம் இருக்கிறது, கட்சிகளினுடைய பெயர்களில் திராவிடம் இருக்கிறது. ஆனால் அது வந்து திராவிடம் என்ற சொல்லை இவர்கள் தமிழுக்கு இணையாக அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். திராவிடமா, தமிழா, திராவிட தேசியமா, தமிழ் தேசியமா, இப்படி ஒன்று குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி திராவிடமும் ஒன்று தான் தமிழும் ஒன்று தான் என்ற அந்த நிலைப்பாடையும் உருவாக்கி அதனால் திராவிடம் சொன்னாலும் பெரிய தமிழ் சொன்னாலும் சரிதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக தமிழர்கள் தமிழ் மீது வைத்திருக்கக்கூடிய பற்று, இந்த தமிழர்கள் வந்து தமிழ் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றை வந்து பயன்படுத்துகிறார்கள் இந்த திராவிடத்தை திணிப்பதற்கு. திராவிடம் இருக்கக்கூடிய பிற மொழிகள் தமிழிலிருந்து தோன்றியது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மிடமிருந்து தானே தமிழ்லேருந்து தானே தெலுங்கு வந்துச்சு, கன்னடம் வந்துச்சு, மலையாளம் வந்துச்சு, பிற திராவிட மொழிகள்லாம் வந்துச்சு. எனவே நாம் அவர்களை அரவணைக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோங்கிற ஒரு தாய் எண்ணத்தோடு ஒரு சூழ்நிலையை இந்த தமிழகத்தில் திட்டமிட்டு அவர்கள் விதைத்ததனுடைய விளைவாக தமிழர்கள் திராவிடத்துக்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய வேறுபாடை அவர்கள் அடிப்படையில் பார்ப்பது கிடையாது. ஆனால் இதே நிலைப்பாடு ஆந்திரத்திலோ அல்லது கேரளாவிலோ அல்லது கர்நாடகத்திலோ கிடையவே கிடையாது. ஆந்திராவை பொறுத்தவரை அவர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நாங்கள் வந்து தமிழை விட மூத்த மொழிங்கிறாங்க அவங்க. தெலுங்கு என்பது தமிழை விட மூத்த மொழிங்க, எங்களுக்கும் திராவிடத்துக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, எங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது மூத்த மொழி திராவிடம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னடமும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து தமிழ்லேருந்து நாங்கள் வர கிடையாதுங்க, நாங்கள் சுயம்பா தோன்றியவர்கள். எப்படி ஒரு மொழி வந்து எந்த கர்நாடக பகுதியில் தோன்றியது அப்படி தோன்றியது, சுயம்பாக தோன்றியவர்கள், எங்களுக்கு தமிழுக்கு சம்மந்தம் கிடையாது, எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். எனவே நாங்கள் திராவிடத்தோடு சேர்ந்தால் நாங்கள் வந்து தமிழினுடைய ஒரு பிறப்பு மொழியாக மாறிவிடுவோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெளிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களிடத்தில் மூளைச்சலவை செய்யப்பட முடியவில்லை. எனவே அங்கு திராவிடம் என்பது எடுபடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கே வந்து இந்த தாய்ப்பற்றை வந்து அடிப்படையாக வைத்து தமிழர்கள் மூளைச்சலவை செய்யப்படக்கூடிய காரணத்தினால தமிழர்கள் மீது எளிதாக இந்த திராவிட மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. சரி,
திமுக அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பெண் விடுதலை பேசுறோம், பெண் உரிமை பேசுறோம், எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஈவேரா தான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவர் வந்து பெண்கள் குறித்து நிறைய இழிவான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அவங்க சொல்றாங்க. உண்மை என்ன? நீங்க பெண்கள் குறித்து ஈவேரா என்ன பேசுறேன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு ஈவேரா அவர்களுடைய பெண்களுடைய கருத்து என்பது ஒரு சாதாரண சிந்திக்காத ஒரு மனிதன் ஒரு எதேச்சையாக சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள் போல தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா பெண் விடுதலை என்பது அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கருப்பையை அறுப்பது, சடையை வெட்டி கொள்வது, தாலியை எடுப்பது, இப்படி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தங்களுடைய இந்த பகுதிக்காக இருக்கக்கூடிய அந்த புடவைகளை எல்லாம் வைத்து கொண்டு அவர்கள்லாம் வந்து பேண்ட் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தான் விடுதலை என்று பார்க்கிறார். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற வார்த்தை அவர் அதுவும் சொல்றாரு. அவருடைய அதாவது மனம் போன போக்கில் நீங்கள் வந்து உங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கான அதுதான் வந்து இயற்கையினுடைய நியதி என்ற ஒரு தோற்றத்தை அவர் தருகிறார். அவர் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய பார்வையின் அடிப்படையில் இதெல்லாம் எழுந்திருக்கிறது. இதுதான் பெண் விடுதலை என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அவர் வருகிறார். ஆனால் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து நமது திருவள்ளுவர் அது மாதிரி சிலப்பதிகாரம் இவங்கள்ட்டெல்லாம் அவர் கொச்சைப்படுத்துறாரு. ஆனால் பெண்களுக்கான விடுதலை போராட்டம் என்பது திரு ஈவேராவுடைய காலத்தில் துவங்கப்படவில்லை, அதற்கு முன்பே தொடங்கிவிட்டது. 1909ஆம் ஆண்டே இங்கே சரஸ்வதி சட்டம் என்று ஒன்று வந்துவிட்டது. அதாவது சிறு பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு அன்றைக்கு அவர்கள் எடுத்துவிட்டார். விதவை பெண்கள் மறுமணம் என்பதும் அதாவது இவர் அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பே இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த எண்ணங்கள்லாம் வந்து துவங்கிவிட்டது. எனவே இவர் தான் வந்து பெண்களுக்கான எல்லா விதமான போராட்டத்துக்கும் அடிப்படையாக இருந்தார் என்பது நம்ம வந்து நினைத்து பார்க்க முடியவில்லை. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு சிந்திக்காமல் ஒரு தானுக்கு தோன்றிய எண்ணத்தை வெளியிடக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலாக தான் பார்க்க முடியும். ஒரு ஆணுக்கு இணையாக அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு வல்லாண்மை தக்கக்கூடிய அந்த உரிமை தருவது தான் வந்து உரிமை. அதற்கான உரிமைக்கான போராட்டம் அவர்கள் பெண்கள் என்பதனாலேயே அவர்கள் நசுக்கப்படக்கூடிய அந்த முறைகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அந்த நிகழ்வுகள்லாம் இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இந்தியாவில் துவங்கிவிட்டது. அது ஒன்றும் புதிய செயல்லாம் கிடையாது. ஈவேரா வந்து தான் வளர்த்த பெண் மணியம்மை அவரே வந்து திருமணம் பண்ணிட்டாரு. 70 வயசா இருக்கும்போது அவங்க 32 வயசு தான் அவங்கள போய் திருமணம் பண்ணிட்டு நிறைய விமர்சனம் ஏற்பட்டுச்சு. அந்த திருமணத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரு ஈவேரா அவர்கள் வந்து மணியம்மைக்கு திருமணம் செய்துள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு இது வயது வந்து மிகப்பெரிய அளவு வேறுபாடு தான். கிட்டத்தட்ட 35. இவர்களுக்கும் வந்து இவருங்க வந்து ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் தான் மணியம்மை திருமணம் செய்து கொள்ளும்போது. திருமணம் செய்வதற்கு முன்பு அவரோடு உறுதுணையாக பல ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் அவர். அவர்கள் இருவரும் எடுக்கப்பட்டிருக்க தனிப்பட்ட முடிவு தான். அதில் வந்து எந்த கருத்தும் சொல்ல வேண்டிய கருத்து கிடையாது. ஆனால் திருமண முறையே அவர்கள் ஈவேராவும் மணியம்மையும் திருமணம் செய்வதில் நம்ம தவறு காண முடியாது. அது அவர்கள் இரு ஆண் பெண் அவர்கள் விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்ட முடிவு. அது வயது என்பது பார்க்க முடியாது. காதலுக்கு காமத்துக்கெல்லாம் வயது என்பது கிடையாது. அதனால் அந்த அடிப்படையில் வந்து அந்த காதல், காமம், அன்பு, பாசம் இந்த அடிப்படையில் வயது என்பது ஒரு அடிப்படையாக இருக்க முடியாத காரணத்தினால் அவருடைய திருமணத்தை நம்ம எந்த வகையிலும் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் ஈவேரா எடுத்து வைத்த கருத்துக்களுக்கு எதிராக அவர் திருமணம் செய்து கொண்டார். அது அங்கதான் நம்ம வந்து ஈவேராவுடைய கருத்தை வந்து நம்ம முற்றிலும் வந்து கண்டிக்கிறோம். திருமண முறையே கூடாது என்று சொல்லிவிட்டு எதற்காக நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். நீங்கள் திருமணம் செய்ததை நாங்கள் வந்து இது பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்களுக்கு மாறாக நீங்களே திருமணம் செய்து கொண்டீர்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் தங்களுடைய கர்ப்பப்பையை நீக்கிவிட்டு அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் சொல்கிறீர்கள். நீங்கள் திருமணம் செய்த பிறகோ அல்லது அதுக்கு முன்பாக மணியம்மை அவர்களுக்கு அந்த நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தினீர்களா, எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி இருப்பீர்களா, இதைத்தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம். உங்களுடைய சொல் ஒன்று செயல் வேறாக இருக்கிறது. சொல் ஒன்று செயலாக இருப்பதை தான் நம்ம கண்டிக்கிறோம். திருமணம் செய்ததை வந்து நம்ம கண்டிக்கல. நீங்களே குறிப்பிட்டீங்க ஈவேராவுக்குன்னு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, அவருக்கே கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ புதிதாக கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் கூட தன்னுடைய 5 கொள்கை தலைவரில் ஒரு கொள்கை தலைவராக பெரியார் அவர்களை ஏற்றிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவருக்கே கொள்கை இல்லாத போது இவர் எப்படி கொள்கை தலைவராக விஜய் ஏற்றிருக்காரு? உண்மையிலே பெரியாரை பற்றி படித்து தான் ஏற்றிருக்காரா இல்லை தெரியாமல் ஏற்றிருக்காரா? திரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை மட்டும் வந்து நம்ம சொல்லக்கூட வந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அரசியல்
இயக்கத்தினர், தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள், ஏதோ அவர்கள் பதவிகள் அரசியல்லையும் சரி ஆட்சியிலையும் பதவியில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவர்கள்லாம் வந்து அந்த பிம்பத்தை தான் வந்து பார்க்குறாங்க. பெரியாருங்கிற ஈவேராங்கிற பிம்பம், அந்த பிம்பத்தினுடைய அந்த வடிவத்தை தான் அவர்கள் பார்க்குறாங்க. தவிர யாருமே அவங்க ஈவேராவை படித்ததாக எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் ஒன்றா ஒப்பிடுறாங்க. அம்பேத்கரையும் ஈவேராவையும் ஒன்றா ஒப்பிடுது. அந்த ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா புகைப்படம் பதாகைகள்லாம் பார்த்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் வச்சுருக்காங்க. அதாவது இது இருவரும் வந்து இணைந்து ஒரு காலத்தில் செயல்பட்டது என்பது உண்மை. ஒரே ஒரு இதில் மட்டும் விடுதலை. அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதிக்கான அந்த போராட்டத்தை அவர் எடுத்து வந்தார். இவர் வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான ஒரு சமூக நீதிக்கான போராட்டம் என்பது இங்கே அவர் செய்து வந்ததை அவர் தோட்டத்தை கொடுத்தார். அவர் அந்த அடிப்படையில் இந்த அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் ஒரு சில கட்டங்களில் அவர்கள் இழந்து சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய பார்வை, சிந்தனை, செயல்பாடு என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலை. அதே போல் பெரியார் ஈவேரா என்பவருடைய பார்வையும் செயல்பாடும் சிந்தனை வந்து வேறுபட்டது. ரெண்டுமே வந்து ஒரு நிலைப்பாட்டில் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த மக்கள்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் ஒரே மொழி இருக்க வேண்டும் என்று சொன்னவர். ஆனால் அண்ணா செய்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா இருக்கிற வரை பெரியார் ஈவேராவுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. மு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு சிக்கல் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு அண்ணாதுரை அவர்கள் என்ன வச்சுருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய தலைமை முழுவதும் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக வச்சுருந்தார். ஒருவேளை அந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்களே தொடர்ந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டிருந்தால் திரு மு கருணாநிதியால் மிகப்பெரிய அளவு திராவிட முன்னேற்ற கழகத்தை கையில் கொண்டு வர முடியாது, ஆளுமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் திரு முதலியார் சமுதாயத்தினுடைய அந்த கைப்பிடியிலிருந்து, ஆளுகையிலிருந்து, கட்டுப்பாட்டிலிருந்து திமுக விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய, பிம்பமாக காட்டக்கூடிய அண்ணாதுரைக்கு மேலாக ஒருவரை வைக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்து ஈவேராவை அவருக்கு மேலே வந்து ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி மூத்த தலைவர் என்று அவர்கள் வைக்கிறார்கள். அப்படி வச்சதனுடைய விளைவை தான் அதற்கு பிறகு தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரியார் சிலைகள் வைப்பது என்பது அதற்கு பிறகு தான். பெரியார் யுனெஸ்கோ விருது கொடுக்கப்பட்டதும் அப்போ தான். அது பொய்யான விருது, இல்லாத ஒரு விருது கொடுக்கப்பட்டதும் அது பிறகு தான். பெரியாரை பிம்பமாக்கியதும் அப்புறம் தான். அப்படி பிம்பமாக்கியதுக்கு காரணம் எல்லாரும் வேறு வேறு மாதிரி பார்க்குறாங்க. நான் என்னுடைய பார்வை இது. திரு மு கருணாநிதி தன்னுடைய செல்வாக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து நிறுத்துவதற்காகவும், அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தினுடைய கைப்பிடிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருப்பதற்காகவும் அவர் திரு அண்ணாதுரைக்கு மேலாக திரு ஈவேராவை கொண்டு வந்து வைத்து ஒரு புதிய பிம்பத்தை அவர் கட்டமைத்தார். அப்படி கட்டமைத்ததற்கு உறுதுணையாக எல்லா நடவடிக்கைகளையும் திரு மு கருணாநிதி எடுத்தார். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பெரியார் சிலைகள்லாம் தமிழ்நாட்டில் முழுவதும் இருப்பது. பெரியார் பற்றிய எல்லா விதமான கட்டமைப்புகளையும் அப்பொழுதுதான் ஏற்படுத்தப்பட்டது. எனவே அது ஒரு பிம்பம் தான். அந்த பிம்பம் என்பது ஒரு உறுதியான பிம்பம் கிடையாது. திரு மு கருணாநிதியுடைய சுயநலத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட பிம்பம் இது. மக்கள் ஏற்றுக்கொண்ட பிம்பம் கிடையாது, மக்கள் மீது திணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிம்பம். அதனால் உலகத்தில் வந்து எல்லா நாடுகளையும் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள், நீங்கள் லெனின்லேருந்து மாசேத்துங்கலேருந்து எல்லாரும் எங்கே போனாங்கன்னு தெரியல. சிலையெல்லாம் எங்கே போணுச்சுன்னே தெரியல. பதவிகள் அடுத்த நாளே எல்லாம் போயிடுச்சு. அதை பற்றி அது எனவே என்பது மக்கள் வந்து திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிம்பங்களை மாற்றங்கள் வரும்போது தூக்கி எறிவார்கள். சரி, நிறைய தகவல் எங்களை பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.